Praise the Lord. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, லேவிக்கு அவன் சகோதரரோட பங்கும் சுதந்திரமும் இல்லை. உன் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு சொன்னபடி கர்த்தரே அவனுக்கு சுதந்திரம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யாக்கோபு ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்திலே தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் கூப்பிடுறான், வாங்க, எனக்கு வயசாயிருச்சு, கடைசி காலத்தை நெருங்கிட்டேன், உங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் உள்ள காரியத்தை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொன்ன உடனே எல்லா பிள்ளைங்களும் வந்து நிற்கிறாங்க. அதில் லேவியும் வந்து நிற்கிறான். எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது லேவிக்கும் சிமியோனுக்கும் யாக்கோபு சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? இவர்கள் யாக்கோபிலே பிரியவும் இஸ்ரவேலிலே சிதறடிக்கப்படவும் வேண்டும் என்று சொல்லி சாபமான வார்த்தையை லேவிக்கு சொந்த தகப்பன் யாக்கோபு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். காரணம், லேவி சீகேமை கொலை செய்ததினாலே கொலை குற்றவாளியாக நின்றான். அந்த கோபத்தின் நிமித்தம் பெற்ற தகப்பன் தன் பிள்ளைக்கு சாபத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஒரு தகப்பனுக்கு எத்தனை பிள்ளைகளானாலும் அந்த தகப்பனுடைய ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து சகலவற்றிலேயும் அத்தனை பிள்ளைகளுக்கும் பங்கு போய் சேர வேண்டும். அப்படி இல்லை என்றால் எந்த குமாரனுக்கு பங்கு இல்லையோ அந்த குமாரன் தன் தகப்பனுடைய வீட்டில எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் அவன் ஒரு வழிபோக்கனை போல இருக்கிறவனாய் காணப்படுகிறான். இந்த லேவி தகப்பனுடைய சாபத்தை பெற்றுக்கொண்டவனாக தன் சகோதரர்களாலே வெறுக்கப்பட்டான், அற்பமாய் எண்ணப்பட்டான், ஒதுக்கப்பட்டான். பெற்ற தகப்பனால அற்பமாய் எண்ணப்பட்டான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் யாத்ராகமம் 32ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேலர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்த கொடூரமான பாவத்து நிமித்தம் மோசே கோபம் அடைந்தவனாக ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார்? அவர்கள் என் அண்டையிலே சேருங்கள் என்று அழைப்பு விடுக்கும் பொழுது லேவி கோத்திரம் முழுவதும் எழும்பினார்கள், நாங்கள் கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறோம் என்று சொல்லி மோசேயை அவர்கள் கிட்டி சேர்ந்தார்கள். கர்த்தரை தேட ஆரம்பித்தார்கள். கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்ப ஆரம்பித்தார்கள், நிற்க ஆரம்பித்தார்கள். அந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவருடைய மன இரக்கமும் கிருபையும் தயவும் லேவி கோத்திரத்தின் மீது திரும்பினது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உனக்கு பங்கு, நானே உனக்கு சுதந்திரம். உன் சகோதரரிடத்துல, உன் குடும்பத்துல உனக்கு சுதந்திரம் இல்லாமற் போகலாம், நானே உனக்கு பங்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். பங்கு, சுதந்திரம் என்றால் உரிமை, சொந்தம் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, லேவிக்கு ஆண்டவர் ஒருவரே சுதந்திரமாக இருந்தார். ஒன்று மாத்திரம் நாம் நினைத்து கொள்ள வேண்டும், மறந்துவிடக்கூடாது. முழு உலகமே, மனிதர்கள் முழுவதும், குடும்பம் முழுவதும் நம் பக்கம் இருந்து ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவர் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை அவ்வளவும் தோல்வியானது. நாம் ஜீவிக்கிறது பிரயோஜனமற்றது. பிரியமானவர்களே, எல்லா காரியத்திலையும் நிம்மதியை இழந்து விடுவோம், சமாதானத்தை இழந்து விடுவோம். அதே நேரத்தில் எல்லா மனிதர்களும் நம்மை வெறுத்து ஒதுக்கி அற்பமாய் எண்ணி கைவிடப்பட்ட நிலைமையில நிற்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவர் நம் பட்சத்தில் இருந்தால் போதும். அவருக்குண்டான யாவும் நமக்கு சொந்தமானது. அவருக்குண்டான சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, ஆசீர்வாதம், பரலோகம் அவ்வளவும் நமக்கு சொந்தமானது. பிரியமானவர்களே, இந்த லேவியை ஆண்டவராகிய கர்த்தர் விசேஷமாய் ஆசாரியனாக தெரிந்து கொண்டார். பரிசுத்த பனிமுட்டுகளை தொடுவதற்கும், ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாய் நுழைவதற்கும், பலிபீடத்தில கால் வைப்பதற்கும், மகா பரிசுத்த ஸ்தலத்தில கால் வைப்பதற்கும், உடன்படிக்கை பெட்டியை தொட்டு சுமக்கிறதற்கும் உரிமையான ஒரே சந்ததியாய் என் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த லேவி கோத்திரத்தை அவர் ஆசாரியனாக தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களில் இன்றைக்கு எத்தனை பேர் என் சகோதரர்களால் நான் வெறுக்கப்பட்டு இருக்கிறேன், என்னை பெற்ற தாய் தகப்பன் என்னை சபிக்கிறார்கள், நான் அற்பமாய் காணப்படுகிறேன் என்கிற மனநிலைமையோடு காணப்படுகிறீர்கள். ஆண்டவராகிய கர்த்தரை தேடுங்கள். என் பிள்ளை எப்ப என்கிட்ட வருவான்னு சொல்லி ஆண்டவர் ஏங்கி காத்து கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் விசேஷமானவர்களாய் உயர்த்துவதற்கு இன்றைக்கும் அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனபடினால சோர்ந்து போகாதீங்க. வெறுக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தரே பங்கு, ஒதுக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தரே சுதந்திரம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.